போய்விடுவார். ஒரு நாள் மதியம் திருடன் ஒருவன் கடை முன் வந்தான். அவனிடம் கடைக்காரர் ஒரு உதவி செய்ய வேண்டும். சிறிது நேரம் கடையை பார்த்து கொண்டால் வீட்டிற்கு போய் சாப்பிட்டு வந்து விடுவேன் என்று கேட்டார். மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் திருடன். கடைக்காரரும் கிளம்பி விட்டார். அந்த நேரத்தில் வந்த சிலரிடம் காசை வாங்கி உதவி செய்ய வேண்டும். பணப்பெட்டியும் திறந்தே இருந்தது. அந்த நேரத்தில் திருடனை நன்றாக அறிந்த அவனின் நண்பன் ஒருவன் அங்கே வந்தான். டேய், திருடுவதற்கு இதைவிட சரியான சமயம் நமக்கு கிடைக்காது. பணம் சாமான்களை கட்டிக்கொண்டு ஓடிவிடலாம் என்று யோசனை கூறினான். திருடனுக்கோ திருடுவதா வேண்டாமா என்ற தயக்கம். தனக்குள் ஏன் இந்த மாற்றம் என்றே அவனுக்கு புரியவில்லை. சிறிது நேரம் சிந்தித்தான். தன்னை நம்பிய கடைக்காரருக்கு துரோகம் செய்ய மனமில்லை என்று சொல்லி நண்பனிடம் மறுத்துவிட்டான். சிறிது நேரத்தில் கடைக்காரன் வந்துவிட்டார். அவரிடம் எல்லா பொருளும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்றான். கடைக்காரரோ, ஏன் இப்படி கேட்கிறாய்? உன் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் கடையை ஒப்படைத்து சென்றேன். அதனால் பணத்தையோ பொருளையோ சரிபார்க்க தேவையில்லை என்றார். கடைக்காரரின் நம்பிக்கை மிக்க பேச்சை கேட்டதும் திருடனின் வருத்தம் அதிகரித்தது. உங்களை போன்ற நல்லவர்களுடன் ஒரு நாள் பழகியதற்கே மனம் இவ்வளவு தூய்மையாகிவிட்டதே. வாழ்நாளெல்லாம் உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்களின் நட்பு கிடைத்தால் அதைவிட எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றான். கடைக்காரன், நீ சொல்வது புரியவில்லையே என்றார். ஐயா, என்னை மன்னியுங்கள். நான் ஒரு திருடன். என் நண்பனும் நானும் கடையில் திருடிவிட்டு ஓட எண்ணினோம். ஆனால் நல்ல வேளையாக என் இயல்பான திருட்டு குணம் இன்று மறைந்து விட்டது. இனி ஒரு நாளும் திருட மாட்டேன் என்று அழுதான். கடைக்காரரின் காலில் விழுந்து வணங்கினான். ஒருவனுக்கு அமையும் நட்பை பொறுத்தே அவனுக்கு அறிவும் நடத்தைகளும் அமைகிறது. நல்லவர்களுடன் சேர்வதால் மனம் சுத்தமாகவும் செயல்கள் நல்லதாகவும் இருக்கும். ஒருவன் தான் செய்த நற்செயல்களால் மட்டுமே இறந்த பின்பும் புகழ் பெற்றிருக்க முடியும். அப்படிப்பட்ட செயல்கள் பெற நல்ல குணமும் நல்லோர்களின் நட்பும் அவசியம் வேண்டும். நன்றி, வணக்கம். இப்ப அங்க பேசுறதுக்கு இங்க பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சதை சொல்லுங்க. என்ன காரணம் நாங்க உங்களை எல்லாம் பேச வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தைரியம் வர்றதுக்கு தான். நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கீங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மனசுல தோன்ற விஷயங்கள் நிறைய பேச சொல்லி உங்க சார்லாம் சொல்றாங்க இல்லையா, நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் அடுத்த லெவல். நீங்க இப்பதான் வந்து 8th வந்தப்புறம் வேற ஸ்கூல் போவீங்க, அப்புறம் காலேஜ் போகணும், வெளியூர்லாம் போய் படிக்கணும் போது உங்களுக்கு தைரியம் மனசுல வரணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமா பேசிக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேச வைக்கிறது. அப்போதான் உங்களுக்கு அந்த மனசுல தைரியம் வரும். அந்த தைரியத்தால தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க, இந்த ஸ்கூல் வர்றதுக்கும் சரி, அதுக்கப்புறம் போகும்போதும் சரி. ஆனால் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நாங்களாம் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே நாங்களும் கஷ்டப்பட்டு நம்ம மனசில் இந்த தைரியத்தை வெளில கொண்டு வந்தாலும் நம்ம மற்றவங்க முன்னாடி பேசவே முடியும். அந்த மாதிரி நீங்களும் எல்லாம் தைரியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த இதில் எதுக்குமே பயப்படக்கூடாது. எப்பவுமே நேர்மையாக இருக்கணும். நம்ம மனசுக்கு பண்ணதை நல்ல விஷயங்களை எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லலாம். கெட்டதை யார் பண்ணாலும் நீங்கள் அவங்களை விட்டு தள்ளி வந்துடுங்க. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம்னா அவங்க கூட இனிமேல் சேரவே சேராதீங்க. இது எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே மனசில் வச்சுக்கிட்டாதான் நீங்கள் வெவ்வேறு கிளாஸ் எல்லாம் போகும்போது அது உங்கள் மனசுலேயே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக படிப்பை தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். படிப்பை பார்த்துட்டு நிப்பாட்டவே கூடாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க எப்பவுமே. சரியா? ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சாருக்கும் நன்றி சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக பேசுனீங்க. எனக்கு எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஊர் விட்டு ஊர் வந்தாலே இந்த ஊரோட அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஒரே காரும் பஸ்ஸும் தூசியும் புகையும் சத்தமாக இருக்கும். உங்களை நோக்கி உங்கள் ஸ்கூல் உங்கள் ஊருக்கு வந்தாலே மனசு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பறவைகளோட சத்தம், குளத்தோட அந்த இனிமை, மரத்தோட நிழல் பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலை நீங்கள் படிக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட போன டைம் சொன்னேன், இந்த டைம் சொல்கிற ஒரே விஷயம், படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும். படிப்பு மட்டும்தான் உங்களை வாழ்க்கையை முன்னேற்றும். எத்தனையோ நான் என்னில் ஆரம்பித்து எத்தனையோ பேர் வந்து படிப்பால் தான் முன்னேற முடியும். அதெல்லாம் படிப்பு நல்லா கவனம் செலுத்துறீங்களா?
சேர்மன் மாணிக்கவாசன் நடுநிலைப்பள்ளிக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நல்லா படிக்கணும், நம்ம வந்து படிப்பை மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம கூட படிக்கிறவங்க வந்து அதாவது வந்து கெட்டது பண்ணா வந்து அவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்களோட சேரக்கூடாது, நம்ம வந்து விலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க இந்த சுற்றுச்சூழல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் சொன்னாங்க நம்ம வந்து படிப்பு மட்டும் தான் நமக்கு வந்து முக்கியம், வாழ்க்கையில வந்து படிப்பு தான் நம்ம வந்து உயர்த்தணும், எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து படிப்பை மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் வாய்ஸ் வந்து நிறைய ஊருக்கு கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை நல்கிய HM சாருக்கும் மேம் சாருக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.